என்ன புரியுதா? புரியும் நினைக்கிறேன். கிளம்பு. சொல்லு. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். நான் எங்க வரட்டும்? நீ அங்கேயே வந்துரு. ஓகே ஓகே. ஆமா, நீ எதுல வர? ஆட்டோல தான். ஆட்டோவா? ஆமாயா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஆர்ச் கிட்ட வெயிட் பண்ணு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. பை பை. வேக செய்ய எப்படி சமையாச்சு தெரியுமா? பிரியாமலே வா. ஹாய் பிரியா, என்ன சமையல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்னமா ஸ்பெஷல் இருக்க போது? இப்பெல்லாம் ஆதிக்கு பிடிச்சது தானே சமைக்கிறா. பிரியாமோளே, அவளும் ஆஸ்திரேலியா போயோ? தயவு செஞ்சு ஆரம்பிக்காத ப்ளீஸ். അയ്യോ, ഞാൻ അവളെ പറ്റി വിചാരിക്ക കൂടാതാ. ഞാനൊന്നും പറയുന്നില്ല. പോ. பிரியா, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஏன் எப்பவும் போலதான் இருக்க? இல்ல, உடம்பு ஏதாவது வெயிட் போட்டு வித்தியாசமா ஏதாவது? ஏய் மோளே, இந்த சமயத்துல இதெல்லாம் அப்படித்தான் வரும். ஒரு புள்ளைய பெத்திட்டியே, இது கூடவா ஒன்னும் தெரியல உனக்கு? ஆமே, நீ சும்மா இரு. நீ சொல்லு பிரியா. என்ன எப்பவும் போலதான் இருக்க? நல்லா இருக்க, நார்மலா இருக்க. இல்ல பிரியா, நம்ம பிளாட்ல விஜயோட பையன் இருக்கான்ல, அதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறானே. என்ன அவனுக்கு? அவன் என்ன பார்த்து ஆண்டின்னு கூப்பிடுறான். என்ன சிரிப்பு? இதுதான் பிரச்சனையா? அவனுக்கு ஏதாவது கண்ணுல பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. அப்படியா சொல்ற? யார்கிட்டயாச்சும் உனக்கு 7 வயசுல பையன் இருக்கான்னு சொன்னா நம்புவாங்களா? சந்தோஷமா இருங்க. டே மோளே, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த வயசுல வர ப்ராப்ளம் இதுதான். சரி, நான் ஒன்னு பண்றேன். நான் இப்ப ஷாப்பிங் போறேன், நீ வேணா என் கூட வா. அங்க யாராச்சும் உன்னை பார்த்து ஆண்டி மாதிரி இருக்கேன்னு சொன்னா நம்ம பாத்துக்கலாம். டா மோளே, அவ ஷாப்பிங் போறதுக்கு உன்ன தொண தேடிட்டு இருக்கா. உன்னதான் அவ ஆள் பிடிக்கிறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வீட்லயே இருக்கிறதுனால உனக்கு அப்படி இருக்கு. வெளியே வந்து 4 பேரை பார்த்தா உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ஆமால, எனக்கும் போர் தான் அடிக்குது. சரி இரு, நானும் வரேன். அம்மா, சமையல நீயே பாத்துக்கோ. சரி போ போ. ஏய், நீ நினைச்ச மாதிரியே உனக்கு துணைக்கு ஆளை கிடைச்சிச்சுல. என்ன போட்டனா? போ போ. ஆதி, சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பாட்டி. அம்மா, இவ்ளோ டேஸ்டியா யார் சமைச்சது? இதெல்லாம் இங்க யாருக்கு சமைக்க தெரியும்? வெளியில இதெல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கா பிரியா. அதான பார்த்தேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்க அவ்ளோ டேஸ்டியா சமைச்சிட்டாலும். ஆதி, இன்னொரு சப்பாத்தி வைக்கிட்டா? போதும் போதும் பாட்டி. சாப்பிடு சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. தட்டை வச்சிருப்பா, நான் எடுத்துக்கிறேன். நீ வச்சிருப்பா. விடுங்கம்மா, நல்ல பழக்கம் தான். அம்மா, இதெல்லாம் சமைச்சது அந்த கேரளாக்காரி தானே? ஆமாப்பா, அவதான் கஷ்டப்பட்டு சமைச்சா. என் பொண்டாட்டியோட சமையல் எனக்கு தெரியாதா? அது சரி, இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு எதுக்கு சொன்னீங்க? அவ சமைச்சதுன்னு சொன்னா ஆதி சாப்பிட மாட்டான்னு சொன்னா, அதனாலதான் அப்படி சொன்னேன். என்ன பண்ண சொல்ற சொல்லு.